ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசத்துகள் நடத்தி அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே ஜெப மாதத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2ஆம் நாளிலே தகப்பனே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை ஜெபிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க அப்பா நீ தந்த நல்ல கிருபைக்காக இறக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருந்து எங்களை நடத்திட்டு தகப்பனே அப்பா ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நீ பதில் தரப்போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடியும் வரையில் உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்து நடத்திட்டோம். குற்றம் குறை எல்லாத்தையும் மன்னிக்க துதி கனமாமக்கே செலுத்துகிறோம். இப்போ ஜெபிக்கிறோம் நல்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். விடுதலையின் கீதங்கள் இந்த புஸ்தகத்திலே 7வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனியுள்ள நாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம் வசனம் 35. பெற்றோர்கள் ஒரு வாசியங்கள். உபாகமம் 32:35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும்.
தேசத்திலே இந்த நாட்களிலே அப்போ ஜனங்களுக்குள்ளாக பழி வாங்குதல் என்பது பெருகிக் கொண்டே வருகிறது. தனக்கு செய்த குற்றத்திற்காக மற்றவனை பழிவாங்கும் எண்ணத்தோடே ஜனங்கள் இப்பொழுது இந்த நாட்களிலே காணப்படுகின்றார்கள். தேவன் அவர்களை ரட்சிக்கும்படியாக இந்த நேரத்தை யாராவது கூட நினைத்திருப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலே அப்பா தகப்பனே, இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மட்டும் தகப்பனே எங்களோடு இருந்து தகப்பனே நீ எங்களை பாதுகாத்தீர்கள். நன்றி அப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக தேவாதி தேவனை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் தந்த நிலத்திற்காக எங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே தகப்பனே இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் மக்களை நீ ஆசீர்வதிப்பீராக அப்பா. இந்த நாட்களிலே தகப்பனே ஜனங்களுக்குள்ளாக தகப்பனே பழிவாங்கும் அந்த எண்ணம் தகப்பனே அப்பா பற்றி எரிகிறத என் தேவனை காண்கிற தகப்பனே அப்பா. ஒருவருக்குள்ளே ஒருவர் சமாதானமாய் அப்பா இருங்கள் என்று சொன்ன தேவன் அப்பா தகப்பனே. ஆனால் இந்த நாட்களிலே தகப்பனே பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் தகப்பனே பெருகிக் கொண்டே போகின்றது தகப்பனே அப்பா. அப்படிப்பட்டதான மக்களை நீர் சந்திப்பீராக தகப்பனே. அப்படிப்பட்டதான மக்களிலே அப்பா இருதயத்திலே நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்படிப்பட்டதாக மக்களிடம் இருந்து தகப்பனே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் பத்திரமா பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. அப்படிப்பட்டதான எண்ணங்களில் இருக்கின்ற மக்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை நீ கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. உடைய பிள்ளைகள் தகப்பனே எங்கெங்கெல்லாம் தகப்பனே உடைய வார்த்தையை கொண்டு செல்கின்றார்கள் அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் அப்பா வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஆத்துமாக்கள் அப்பா நமக்கு கீழ்ப்படைந்து அப்பா எழும்பும்படியாக ஒரு பெரிய மாற்றுதலை ஒரு பெரிய எழுப்புதலை அப்பா நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வைக்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்முடைய சமாதானத்தோடு உம்முடைய அப்பா அன்போடு அவர்கள் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் உள்ளத்திலே இருக்கின்றதான அந்த பழிவாங்கும் எண்ணம் போகும்படியாக அப்பா சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் தகப்பனே தடை தெரிய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை அப்பா விட்டு எரிகிறவை என் முன்னே செல்கிறா என்றதான வசனத்தின்படி அப்பா உடைய பிள்ளைகளை அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் உள்ளத்திலே இருக்கின்றதான தீய எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கி தகப்பனே சமாதானத்தோடு சகோதரி என்றதான ஐக்கியத்தோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை வளரும்படியாக ஒவ்வொரு நாளும் தகப்பனை உடைய ஜீவியத்தில் வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா நீர் பதில் தர போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளிலே மனதிலே இருக்கின்றதான அந்த பழிவாங்கும் எண்ணத்தை எப்ப விட்டு சகோதரி என்றதான ஒரு ஐக்கியத்தில் வளரப்போகிறோம் நீ செய்ய போகிறதற்காக உங்களுக்கு நன்றியோ கூடான நன்றிகளை செலுத்தி அப்பா பிதாவே என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பு ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே ஆமென். அடுத்ததாக பக்கம் 6 எழுதிட்டதான தேசத்தின் தலைவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். ஒருவர் எடுத்தவர்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 8:37. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37வது வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றார். அப்பொழுது அவள், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அதாவது இந்த தேசத்தின் தலைவர்கள் அவர்கள் மனம் திரும்பி மக்களுக்காக நல்ல ஒரு ஆட்சியை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது தேச தலைவர்கள் எப்படியாக லஞ்சம் வாங்கி கொண்டு நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதபடி ஹெல்ப்பும் பண்ணாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமை மாறி தேசத்தின் தலைவர்கள் நல்ல எண்ணத்தோடு தேவனுக்கு பயந்து அவர்கள் நல்ல ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்று யாராவது நம் கருத்தை நோக்கி ஜெபிப்போம். இந்த வேலைக்காண்டி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்போஸ்தலர் 8:27 படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்பா எங்களுடைய தேசத்தலைவர்கள் உங்களுடைய கரத்தில் தர்றோம். எஸ்பா நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. எஸ்பா மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் நம்ம இந்த பதவியில் நம்முடைய தேவன் இங்கே இந்த பதவியில் வைத்திருக்கிறான்ற ஒரு உணர்வை நீங்கள் கட்டளையிடுங்க. எஸ்பா அவங்க கண்டுகொள்ளட்டும். எஸ்பா நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கிரியை செய்யுங்க. நீர் தான் மெய்யான தேவன்றதை அவங்க கண்டுகொள்ளட்டும். எஸ்பா தேசத்தினுடைய மக்களுடைய நலனில் அக்கறையோடு செயலாற்றுறவங்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எஸ்பா நல்ல திட்டங்களை கொண்டு வர்றவங்களா இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எஸ்பா நீங்கள் உங்களோட அன்பை கண்டுகொள்ள போகிறதுக்காக நன்றி. எஸ்பா நீங்கள் அவங்களுக்கு கூட நீங்கள் பெரிய காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்லா பிதாவே ஆமென். அடுத்ததாக 3வது தேசத்தில் உண்மை நிலவும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்காக ஆமோஸ் 3வது அதிகாரம் வசனம் 9-10 வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 3வது அதிகாரம் வசனம் 9-10. நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று
அஸ்தோத்தின் அரண்மனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனைகள் மேலும் கூறுங்கள். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசத்திலே கலகங்கள் அதாவது இந்த நாட்டை நாம் பார்க்கிறோம். அங்கெங்கெல்லாம் தன்னுடைய உரிமைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு கலகம், அரசுக்கு எதிராக, மக்கள் ஜனங்களுக்கு எதிராகவே ஜாதிக்கு அநேக போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாய் இதன் மூலமாய் அநேக பிரச்சனைகள் நாட்டு மக்களுக்கு வருகின்றது. பொருளாதாரத்தில் பிரச்சனை வருகிறது, இன்னும் அநேக காரியங்களில் பிரச்சனை வருகிறது. ஸோ இதையெல்லாம் போக்கி தேவன் இந்த தேசத்திற்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் சொல்லி யாராவது ஒரு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலையிலும் நாங்கள் கூடி வர செய்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டு ஏசப்பா. ஆனாலும் அது கிருபையின்படி எல்லாவற்றையும் நீங்கள் மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின பெரிதான கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த நாட்களிலும் நாங்கள் செய்திகளிலே நாங்கள் நிறைய அறிகிறோம் ஏசப்பா. அநேக இடங்களில் கலவரங்கள், அநேக பிரச்சனைகள் நடக்கிறது ஏசப்பா. அந்த கலவரங்களை உண்டு பண்ணுகிற சகலவித எல்லா சாத்தானின் சகலவித சதித்திட்டங்களையும் முறியடிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க. அநேக கலகங்கள் நாட்டில் உருவாகிற ஜாதி கலவரம், இன்னும் அநேக கலவரங்களில் அநேக பிரிவினைகளை உண்டு பண்ணி அநேக பிரச்சனைகள் வருகிறது ஏசப்பா. அது எல்லாவற்றிலும் நீங்கள் முன்னின்று எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களை மட்டும் பாதுகாத்த தேவன் எங்களையும் உண்மை அறியதுக்கு நீங்கள் தந்த பெரிதான கிருபையினால் அதே போல கலகங்கள் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் உண்மை அறிந்து உமக்காய் வாழ உமக்காய் ஜீவிக்க நீங்கள் கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக காரியங்கள் உண்டு ஏசப்பா. அநேக குற்றவாளிகள் எல்லாரும் மனம் திரும்பதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மனுஷகுமாரன் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்று பார்க்கிறேன் ஏசப்பா. அந்த வசனத்தின்படி அநேக ஜனங்கள் ரசிக்கப்படுறதுக்கு ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் உண்மையை சேவிக்க உமக்காய் வாழ உமக்காய் ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்படியாக இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தர போகிறதுக்காக இந்த தேசத்துக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷம் தர போகிறத நாம் சோத்திரம் செலுத்துவோம். அடுத்தபடியாக நாம் விவசாயத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 128வது அதிகாரம் 2வது வசனங்கள் வாசிங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் விவசாயிகள் எப்படிப்பட்ட பாடுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். நல்ல ஒரு மழை பெய்ந்த நல்ல ஒரு அழிவாக அது காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அரசாங்கத்திலிருந்து போதிய அவர்களுக்கு ஹெல்ப் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்தாலும் போதிய வருமானம் இன்றி அவர்கள் தவிக்கின்றார்கள். வாங்கின கடன் கூட அடைக்காதபடி அவர் இந்த நாட்களில் அநேக விவசாயிகள் என்ன செய்கிறார்கள், தற்கொலைக்கு தன்னை என்ன செய்கிறார்கள், தற்கொலைக்கு தன்னை ஈடுபடுத்துகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும், கர்த்தாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அப்பா அவங்க நன்றியோடு மித்ததிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அப்பா அவங்களுக்கு நன்றி. அப்பா இந்த நேரத்திலே தகப்பனே, அப்பா இந்த தேசத்திலே அப்பா காணப்படுகின்றதான விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ தாமே ஆசீர்வதிங்க தகப்பனே. இம்மட்டும் தகப்பனே அவர்களோடு இருந்து தகப்பனே அவர்கள் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதித்த தேவன் அப்பா தகப்பனே. இனிமேல் நீ அவர்களோடு இருந்து தகப்பனே அவர்கள் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் குடும்பத்தையும் அப்பா குடும்பத்தின் சூழ்நிலையும் தகப்பனே நீ ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த தேசத்தின் தலைவர்கள் தகப்பனே அப்பா அப்பா அவர்களுக்கு என்று அப்பா நல்லவர் அப்பா அவர்கள் வாழ்க்கை என்று அநேக திட்டங்களை வகுக்கவும் அந்த திட்டத்தின்படி அப்பா விவசாயிகள் நல்ல ஒரு பலனை கண்டுகொள்ளவும் என் தேவனை கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா தகப்பனே நீ தாமே அதப்பா அந்த பிள்ளைகளை நீதாப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீ ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஒரு மழையை தாரும் தகப்பனே, நல்ல ஒரு மழையை தந்து தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் வாழ்வாதாரத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதி, குடும்பத்திலே நன்மையும் சமாதானம் கண்டுகொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நிறைய அழிவுகள் தகப்பனே அப்பா இந்த நாட்டிலே காணப்படுகின்ற மழையினாலே அப்பா இயற்கை சீற்றத்தின் மூலமாய் தகப்பனே அவர்களுக்கு எந்தவித பாதிப்போ கஷ்டங்களோ அப்பா ஒன்று வராதபடி அப்பா நீர் தாமே அவர்களோடு இருந்து தகப்பனே அவர்கள் வாழ்வாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் மூலமாய் தகப்பனே நாங்கள் இந்த தேசமும் அப்பா நன்மைகளையும் சேமத்தையும் கண்டுகொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இப்படியா எங்கள் ஜெபத்துக்கு பதில் தர போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். இயேசு இப்படியா ஜெபத்தை கேட்டு விவசாயிகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்கள் இருக்கின்றதான தற்கொலை எண்ணங்கள் மாற நம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம். விடுதலை கீதை என்ற பாட புஸ்தகத்திலே 9வது பாடலை ஒரு கவி மட்டும் நாம் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. அடுத்ததாக நாட்டிலே தொழில் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சிறு தொழில் பெரிய தொழில் என்று அநேக சிறு தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்கள் நீதிமொழிகள் 28:25. பெருநஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த தேசத்திலே தொழில் செய்கிறவர்கள் தன்னுடைய ஞானம் பலன் எதையும் எந்த மனுஷனை நம்பாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி தன்னுடைய தொழிலை அவன் செய்ய வேண்டும். அதன் மூலமாக அவன் ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கருத்தாக நாம் தீர்வை நோக்கி நாம் கொண்டாடுவோம். இந்த வேலைக்காண்டி நன்றி. நாங்கள் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களை கருத்தில் தட்டுறோம். சிறு தொழில் பெரு தொழில் செய்கிறவங்க ஒவ்வொருவரையும் உங்களை கருத்தில் தட்டுறோம். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி நடத்துங்க. உண்மையாக நியாயமாக செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நியாயமான விலையை வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பொருட்களுக்கு தக்கதாக விலையை வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பெரும் லாபத்தை வைத்து தங்களுடைய பொருட்களை விற்காதபடிக்கு நியாயமான ஒரு விலையை வைத்து அவங்க விற்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களை நம்பி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களே சார்ந்து இருக்கட்டும். உங்களே சார்ந்திருந்தால் தான் ஆசீர்வாதம்ன்றது எல்லா தொழில் செய்கிறவங்களும் கண்டுகொள்ளட்டும். உங்களே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா நாங்கள் வாசிக்க கேட்டோம். உங்களே நம்புறனால அவங்க செழிக்கப்படுறதுக்கு நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அவங்க உங்களை நம்பி உங்கள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறதா நன்றி. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு நம்ம நல்ல பிதாவே ஆமென். இப்போ நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அடுத்ததாக நம் இந்த தேசத்திலே இருக்கின்றதான காவல்துறை, நீதித்துறை, இராணுவம் போன்றவற்றிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 15வது வசனம். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. அதாவது காவல்துறை, நீதித்துறை, இராணுவத்துறையில் இருக்கின்றவர்கள் உண்மையாக அவர்களுடைய தன்னுடைய கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். எதற்கும், அதாவது பணத்திற்கோ இல்லை மற்ற பொருளுக்கோ அவர்கள் தன்னை அடிமைப்படுத்தி விடாதபடி உண்மையாய் அவர்கள் நினைச்ச வேண்டும். தன்னுடைய தொழிலை தன்னுடைய இதை ஓட்ட வேண்டும் என்று நாம் நினைச்சோம். கருத்தால் நாம் ஜெபிப்போம். உங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த வேலையின் கொடுத்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அநேக துறைகள் உள்ள ஏசப்பா, அவர்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்து அதில் நீதித்துறை அதுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. அந்த துறையில் உள்ள ஒவ்வொரு நீதிபதி லாயர்ஸ் ஒவ்வொரு காலையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களை நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாட்களிலும் நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா, அநேக நீதிகேடான காரியங்கள் நடக்கிறது ஏசப்பா. எல்லாவற்றிலும் இருந்து முடிக்கிறது தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக காரியங்கள் உண்டு ஏசப்பா. இந்த நாட்களிலும் அநேக நீதிபதிகள் காசுக்காகவும் பணத்துக்காகவும் அநேக பொருட்களுக்காகவும் நீதியை தவறாக கூறி அநேக காரியங்கள் உண்டு ஏசப்பா. அவங்க எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க ஏசப்பா. உமக்கு மறைவாக ஒன்றும் நடப்பதில்லை. இருந்தாலும் நீங்கள் அவை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மையாக இருக்க ஒவ்வொரு நீதிபதி ஒவ்வொரு தலைவர்களும் உமக்கு உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக காரியங்களிலே அநேக பிரச்சனைகளில் அவங்க அநேக பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏசப்பா. ஆனாலும் அதில் நீ நியாயமாக இருக்கிறவன் உண்மையாக இருக்கிறவனையும் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏசப்பா. அதெல்லாம் பார்க்குறேன் ஏசப்பா. நீங்கள் அவங்க எல்லாவற்றிலிருந்து நீதிமான தப்புவிக்க நீங்கள் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தவறு செய்கிறவர்களை விட்டு தவறு செய்யாதவர்களை பிடித்து அவர்கள் மேலே கேஸ் போட்டாங்க ஏசப்பா. அவங்க எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களோட இருந்தது உண்மையாய் நீதியாய் உமக்கு பயந்து உண்மையாய்
அவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கறது நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு ஜட்ஜு ஒவ்வொரு லாயர்ஸுக்காண்டி ஜெபிக்கிறேன் சப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் காசுக்காக விலை போகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. அது தவறு என்று அது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்து கொள்ள நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை நீங்கள் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்களே அவங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா கோர்ட்டு எல்லா ஜட்ஜ் எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. உமக்கு பயந்து உண்மையாக இருக்கவும், உண்மை நீதிக்கு மட்டுமே அவங்க பயந்து இருக்கவும், நீதியாய் சாட்சி கொடுக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இப்படியாய் தேவன் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு நீதி செய்கிறதான காவல்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளிலே நல்ல ஒரு ஆட்சி தலைவர்களை கொண்டு வருவார், நல்ல ஒரு தலைவர்களை கொண்டு வர இந்த கேள்வி செய்வாராக. அடுத்ததாக சினிமா துறை, ஊடகத்துறைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். சினிமா துறையிலே அப்போ இந்த நாட்களிலே இந்த சினிமா துறை என்பது இளைஞர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. ஏனென்று சொல்ல ஒருவரும் எல்லாரும் தவிர அவன் எனக்கு ஹீரோ, அவர் தான் எனக்கு ரியல் ஹீரோ என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இருந்து ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அதனால அங்கு இருக்கின்ற சினிமா துறையில் இருக்கின்ற எல்லாரும் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே, இந்த நேரத்தில் தகப்பனே சினிமா திரை ஊடகத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா தகப்பனே நீரப்பா சிலருக்கு இந்த தேசத்திலே தகப்பனே இந்த நாட்களிலே தகப்பனே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே அப்பா இந்த சினிமா துறை ஊடகத்துறை என்பது அப்பா தகப்பனே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த தேவனை காண்கிறப்பா இப்படிப்பட்டதான அடிமையிலே இருக்கின்றதான உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீதாமே உடைய பிள்ளைகளை அப்பா எடுத்து பயன்படுத்துவீராக அப்பா. நீர் அதிலிருந்து பிரித்து எடுப்பீராக அப்பா. உடைய பிள்ளையை நீர் மாற்றுவீராக தகப்பனே. அடிமையாக இருக்கின்றதான உடைய பிள்ளையை தகப்பனே திரும்பவும் உடைய சமூகத்தை எடுத்து அப்பா உடைய பிள்ளையை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உயிர் உள்ள தேவன் நீர் என்பதை உடைய நாமும் மட்டுமே இந்த உலகத்திற்கு மென்மையான என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இருதயத்தில் உடைய பலகையின் மூலம் அப்ப இருதயத்திலே தகவல் உடைய வசனத்தின் மூலமாய் தகப்பனே நீர் பேசுவீராக. உடைய வல்லமையின் மூலமாய் நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே தகப்பனே அப்பா அவன் தான் என்னுடைய பெரிய ஹீரோ, ரியல் ஹீரோ என்று மனதிலே வைத்துக் கொண்டு தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றதான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக குறிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியா இது அப்பா தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றதான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அவர்கள் உள்ளத்திலே பேசுவீராக அப்பா. நீரே உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி எனக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி உள்ளத்தில் இருக்கின்றதா பொல்லாத கிரியை சக்திகளை அப்பா நீ நிர்மூலமாக்க வேண்டும் எனக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. வாலிப பிரயாசத்திலே உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்னீரே அப்பா. உண்மை நினைத்துக் கொண்டு தகப்பனை ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்கிறவர்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றவர்களாய் உண்மை அப்பா உமக்கு என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தகப்பன் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. சிறு குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற தேவநீர் தகப்பனே. சிறு நீர் அப்பா ஞானத்தின் வளர்த்தின் தேவ கிருபையிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தது போல அப்பா அந்த நாட்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஞானத்தின் வளர்த்தின் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைய என் தேவன் நீ கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமா ஆத்மா கூட அவ கெட்டு போகாதபடி தகப்பனை பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே அப்பா. தகப்பனே எல்லா ஆத்மாக்களையும் தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதற்காக போராடுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீ ஆசீர்வதி தகப்பனே அப்பா. உங்களுடைய வசனத்தை எடுத்து செல்கிறார் உங்களுடைய பிள்ளைகளை என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கெல்லாம் உங்களுடைய வசனம் எடுத்து செல்லப்படுகிறதோ அங்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவீராக தகப்பனே. குறிப்பாக சினிமா துறையிலும் அப்பா தகவல் ஊடகத்திலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்கே இருக்கின்றதான மக்கள் அப்பா எல்லாரும் தகப்பனே உண்மை சொந்தராஜாக ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே அப்பா. அந்த துறையில் இருந்து தகப்பனே உமக்கு என்று வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளை மாற்றி தரப்போவதற்காகவும் செல்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக நன்றி செல்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சினிமா துறையிலும் ஊடகத்துறையிலும் இருக்கின்றவர்கள் இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டு ஒரு மனம் திரும்ப கிருபை செய்து அதற்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவ ஊழியர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக திருமறையிலிருந்து 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:12. மற்றவர்கள் எங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். இந்த நாட்களிலே
அதாவது ஊழியர்களுக்கு, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு அநேக தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதை நம்ம காண்கிறோம். குறிப்பாக நார்த் இந்தியா மட்டுமில்லை, இந்திய தேசத்தின் முழுமையாக நாம் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் ஊழியர்கள் எடுத்து செல்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லாத என்று சொல்லி அநேக தடைகள் வந்து வர்றது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இதே அநேக கேஸ்களையும் போடுறாங்க. எல்லாம் அதாவது அவங்களுக்கு உகந்த கேஸ் எல்லாம் கிடையாது, பொய்யான கேஸ் எல்லாம் போட்டு அவர் சிறையில் அடிக்கிறத பார்க்குறோம், இல்லை துன்புறுக்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்டதான் நிலைமையெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு ஒருவர் யாராவது ஒன்று நம்ம ஜெபிப்போம். இந்த வேலையை உங்களுடைய கருத்தில் தர்றோம் எஸ்பா. கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபகுருக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் தர்றோம் எஸ்பா. எஸ்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எஸ்பா. நீங்கள் உங்கள் தேவதை கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஆள்கிறீங்க எஸ்பா. எஸ்பா உங்களுடைய ரத்தம் உங்களை சுற்றி தெளிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கள் எஸ்பா. அவங்க மேலே யாரும் கையை போடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எஸ்பா. எஸ்பா சுவிசேஷத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களாம் உங்களுடைய கருத்தில் தர்றோம் எஸ்பா. நமக்கு மறைவாக ஒன்றும் இல்லை எஸ்பா. ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட நீங்கள் பேசுங்க எஸ்பா. எஸ்பா சுவிசேஷத்தை தடுக்கணும், இயேசுன்ற பெயரை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற சிந்தை உள்ளவங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் தர்றோம் எஸ்பா. எஸ்பா நீங்கள் எஸ்பா எப்படி நீங்கள் சவுலை நீங்கள் பவுலாக நீங்கள் மாற்றினீங்களோ எஸ்பா, அதே போல் ஒரு காரியத்தை சுவிசேஷத்தை எதிர்க்கிறவங்க மத்தியில் நீங்கள் செய்யுங்க எஸ்பா. எஸ்பா நீங்கள் நினச்சா ஒரு செகண்டு தான் எஸ்பா, யாரையும் நீங்கள் தலைகீழாக மாற்ற முடியும் எஸ்பா. எஸ்பா நீங்கள் அப்படியா நீங்கள் சுவிசேஷ எதிர்ப்பாளர்களாக நீங்கள் சந்திங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க எஸ்பா. நீங்கள் அவங்கள்ட்ட முகமுகமாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் எஸ்பா உங்களை அவங்க கண்டுகொள்ளட்டும் எஸ்பா. எஸ்பா அவங்க சுவிசேஷத்தை சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள் எஸ்பா. எஸ்பா உங்களை நாம் மாத்திரம் மகிமைப்பட்டோம், நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு நாமத்தில் நல்லா பிதாவே, ஆமென். இயேசுவை கேட்டு ஊழியர்களுக்கு எந்த ஒரு தடை வராதபடி செய்வதற்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே விடுதலைக்கு இந்த பாட புஸ்தகத்திலே 20வது பாடலை நாம் ஒரு காவியம் மட்டும் பாடுவோம். உன்னதமானவரும் ஒரு மரபு இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிறைவு காண்பார் என்ற பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்ததாக இந்திய தேசத்தில் காணப்படுகின்றதான முதியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 71வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்கள். சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒழுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது பெற்றோர்களே, அதாவது தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்பாகவும் சரி, அநேக பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். வளர்க்காதபடி முதியோர்களிடத்திலே சேர்த்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அநேக பாவங்களை அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்டதான நிலைமையிலே இளைஞர்கள் இருக்காதபடி வரும் நாட்களிலே எந்த ஒரு முதியோர் இல்லம் இருக்காதபடி நாம் ஒருத்தர் கர்த்தாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் ஒரு ஜெப குறிப்பாக நன்றியை வருகிறோம்
ஏசப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் அநேக இடங்களிலே பார்க்கிறோம் ஏசப்பா. முதியவர்கள் ஒரு நேரம் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் அநேக ரோட்லேயும் அநேக இடங்களில் பார்க்குறேன் ஏசப்பா. அவங்க எல்லாரையும் நீங்கள் இம்மட்டும் பாதுகாத்து வந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அநேக காரியங்கள் உண்டு ஏசப்பா. அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை முதிர்ந்த வயதிலே இவங்களால இனிமே வீட்டிலேருந்து என்ன பண்ணக்கூடும் அப்படின்னு யோசிச்சு அவங்க அநேக வெளியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க ஏசப்பா. அது எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க ஏசப்பா. அவங்க எல்லாரும் ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. அதுலேருந்து மனம் திரும்பதுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தன் தகப்பனையும் தாயை கனம் பண்ணதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அது தவறென்று உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களுக்குள்ள நீங்கள் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக இடங்களில் பார்க்கிறேன் ஏசப்பா. முதியோர் இல்லங்கள் இருக்கு ஏசப்பா. அதில் அநேக முதியோர்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் அங்கே அமர்ந்திருக்காங்க ஏசப்பா. அது எல்லாத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. அவங்க எல்லாரையும் நீங்கள் மட்டும் பாதுகாத்து வந்தீங்க. இருக்கிற நல்ல ஒரு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து வந்து கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இனிமேல் வருகிற நாட்களிலே ஒரு முதியோர் இல்லம் கூட இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற பெற்றோரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அவங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க மனம் திரும்பி அநேக இடங்களில் இருக்கிற எல்லா முதியோர்களையும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த முதிர்ந்த வயதிலே எந்த ஒரு உடல் சோர்வோ வியாதியை நாசம் மோசமாக வராதபடி பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களோட இருந்து அவங்களை மட்டும் பாதுகாத்து தேவன் இனிமேல் வருகிற ஒவ்வொரு நாள் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களுடைய காணப்படுகிற எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிங்க. அவங்க உண்மை அறியாத ஜனங்களுக்கு உண்மை அறிவிக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டீங்க. வருகிற நாட்களில் ஒரு முதியோர் இல்லம் கூட இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு முதியோர் இல்லத்துக்காண்டி ஜெபிக்கிறேன். அதை நடத்துகிற ஒவ்வொரு பெரிய உங்களுடைய ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அநேக முதியோர் இல்லங்கள் நாங்கள் பார்க்குற ஏசப்பா. ஒரு நேரம் சோறு கூட வழி இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவை நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு கருத்தரவுகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அடுத்ததாக இந்த தேசத்தில் இருக்கின்றதான பெண்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 9வது அதிகாரம் 12வது வசனம். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமிப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவர். இந்திய தேசத்தில் இந்த நாட்டில் நாம் பார்க்கும்போது பெண்களுக்கு எதிராக கற்பழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் பெண்களை கொலை செய்கிறது, கற்பழிக்கிறது என்று அநேக கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதிலிருந்து தேவன் பெண் பிள்ளைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கருத்துடன் நாம் தெரிவிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நல்ல நேரத்துக்கு ஆர்வம் தெரிவிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா மற்றும் தகப்பனே நீங்கள் எங்களோடு இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் கருத்தரவுகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தகப்பனே இந்த வேலையிலே தகப்பனே பெண்களுக்காக இந்த தேசத்திலே அப்பா காணப்படுகின்றதான இந்த பெண்களுக்காக நாங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா இந்த நாட்களிலே அப்பா நீர் காண்கிறீர் தகப்பனே. அநேக பெண்களுக்கு எதிராக அநேக கொடுமைகள் அப்பா நடக்கின்றது. இந்த தேசத்தில் குறிப்பாக நடக்கின்றது காண்கிறீர். அவர்களை கொலை செய்கிறது, இன்னும் சிசுக்களை என்று அநேக காரியங்கள் அப்பா தவறான மூட நம்பிக்கைகள் அப்பா காணப்படுகின்றதை காண்கிறீர் அப்பா. இப்படிப்பட்டதான மூட நம்பிக்கைகளிலிருந்து அப்பா பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் வேண்டிய பாதுகாப்பை என் தேவனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெண் பிள்ளை என்று நினைத்த உடனே தகப்பனே சிறு அந்த கருவிலேயே அப்பா கொள்கின்றதான இந்த சூழ்நிலையை தகப்பனே இந்த தேசத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே அப்படிப்பட்டதான அந்த பெண்கள் அப்பா பிள்ளைகளே அப்பா உங்களுடைய வசனம் அப்பா வசனத்தின் மூலமாக நீ பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கற்பத்தின் கனி கர்த்தராக வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருந்த தகப்பனே. அப்படிப்பட்டதான அந்த சுதந்திரத்தை தகப்பனே அவர்கள் அப்பா கொலை செய்யாதபடி அப்பா அவர்களுக்கு உங்களுக்கு எதிராக எந்த ஒரு பாவமான காரியங்களை செய்யாதபடி அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த தகப்பனே இன்னும் தகப்பனே இந்த மூட நம்பிக்கையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை அப்பா விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. நீரே தஞ்சம் அப்பா நீரே உண்மையான தேவன் என்பதை அப்பா அறிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய வார்த்தையை அவர்கள் அப்பா அறிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதற்காக போராடுகின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் நீ ஆசீர்வதிங்க. அவர்கள் வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுங்க தகப்பனே. அவர்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா தகப்பனே அப்பா பிரச்சனைகளிலிருந்து நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படியா இந்த ஜெபத்தை கேட்டு நீ பதில் தரப்போகிறதுக்கு அங்கே நன்றி செலுத்துகிறோம். மீட்பும் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே ஆமென். இயேசுனுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தில் காணப்படுகின்ற பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரப்போகிறதுக்காக நம்ம ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அடுத்தவர்களாக நமக்கு தேசத்திலே காணப்படுகின்றதான வழிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிப்போம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து
புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை பற்றி உபதேசத்தை அடையலாம். இந்த தேசத்தில் இந்த நாட்டிலேயே அநேக வாலிபர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் ஞானத்தையும் போதத்தையும் அதாவது பைபிளில் இருக்கின்றதான இயேசு தான் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் உண்மையாக அறிந்து இயேசு எப்படி ஞானத்திலும் வளர்த்தும் தேவைக்கையும் அதிகமாக வளர்ச்சி அடைவது போல நம்முடைய வாலிபர்களும் ஞானத்திலும் வளர்ச்சியும் தேவைக்கையும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் யாராவது ஒருவர் கருத்துடன் நாம் சொல்லிப்போம். இந்த வேலையிலும் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபா. எஸ்பா ஒவ்வொரு வாலிபர்களும் உங்களுடைய கரத்தில் தருவோம் சபா. எஸ்பா நாங்கள் வாசித்த வசனத்தின்படி நீதிமொழிகள் 1, 2, 3 வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபா. எஸ்பா ஒவ்வொருவரும் நீதி, நியாயம், நிதானம் போன்ற காரியங்களில் எஸ்பா வளர்கிறவங்களா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க சபா. நீதியாக நடக்கணும் சபா. எஸ்பா நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எஸ்பா இன்றைய வாலிபர்கள் நாளைய தேசத்தின் தலைவர்கள் நாங்கள் பார்க்குறோம் எஸ்பா. எஸ்பா உண்மையாக எஸ்பா அப்படிப்பட்டவங்கள அவங்க மாறுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எஸ்பா. எஸ்பா ஒரு யோசேப்பை போல பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுறவங்களா காணப்படுறதுக்கு எஸ்பா தேசத்தின் உச்சிதங்களை அடையிறவங்களா இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எஸ்பா. உண்மையாக எஸ்பா மக்கள் உடைய நலனில் அக்கறை உள்ளவங்களா எஸ்பா. எஸ்பா கஷ்டப்படுறவங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் அப்படிப்பட்டவங்களா எஸ்பா. எங்களுடைய வாலிபர்களை நீங்கள் மாற்றி கொடுங்க எஸ்பா. இறக்க குணம் உடையவர்களா அப்படியா நீங்கள் மாற்றி கொடுங்க எஸ்பா. எஸ்பா எந்த ஒரு காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க எஸ்பா. எல்லா சாத்தானின் பொல்லாத கண்ணிகளுக்கு எங்களுடைய வாலிபர்களை நீங்கள் விலைக்கு மறைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க எஸ்பா. எஸ்பா எங்களுடைய வாலிபர்களை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க எஸ்பா. எஸ்பா நீங்கள் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி எஸ்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களை நான் மாத்திரம் அனுப்பப்பட்டோம். ஏசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம வாலிபர்கள் நிதானத்தோடு ஞானத்தோடு அவர் இந்த தேசத்தில் வளர அவர் கிருபை செய்வாராக அவருக்கு நாம் செலுத்துவோம். அடுத்ததாக நம் தேசத்தில் இருக்கிற சிறுவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக புலம்பலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 4. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. இந்த நாட்களிலே அநேக சிறுவர்கள் தெருக்கடையிலே காணப்படுகின்றார்கள், பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலையில காணப்படுகின்றார்கள். நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் சிறுவர்கள் அங்கங்கே அசட்டி திரிகிறார்கள். அதற்கு காரணம் நாம் பார்க்கும்போது பெற்றோர்களின் தவறான நடக்கைகள், பெற்றோரின் அதாவது தவறான சூழ்நிலையினால அநேக குழந்தைகள் சிறுவர்கள் பிறந்த உடனே இங்கே வருகிறது, குப்பை தொட்டிக்கு வருகிறது. ஸோ இப்படிப்பட்டதான நிலைமை மாற வேண்டும். அப்படி பட்டினியால் வாடுகின்ற அந்த சிறுவர்களுக்கு அநேக பேர் உதவி செய்ய எழும்ப வேண்டும் என்ற தாக்கத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யாராவது எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேலையிலும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நேசப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்ற இந்த வசனத்தில் நமக்கு அறிந்திருக்கிறோம் நேசப்பா. அந்த வசனத்தின்படியே அநேக சிறு பிள்ளைகள் நாட்களிலே அநேக சிறு பிள்ளைகள் நாங்கள் காண்கிறோம் நேசப்பா. அவங்க எல்லாரும் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா வேற எங்கேயோ ஒரு வேளை கூட சாப்பிட உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க நேசப்பா. அவங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நேசப்பா. அநேக ஸ்தாபனங்கள், அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க நேசப்பா. அவங்க எல்லாரும் நிறைய IMS, IBC நிறைய பணித்தடங்களை வச்சு சிறு பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறாங்க நேசப்பா. அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் நேசப்பா. இல்லை உங்களுக்கு அறியாத உங்களுக்கு மறைவான காரியங்கள் ஒன்று இல்லை நேசப்பா. அநேக சிறு பிள்ளைகள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு யாருக்கோ அடிமையாக அநேக இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேசப்பா. அவங்க எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கு, அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவங்க எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் நேசப்பா. ஒரு பிள்ளைகளும் உணவு இல்லாமல் தவிக்காதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் நேசப்பா. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை என்று நீங்கள் கூறியிருப்பீங்க நேசப்பா. அந்த வசனத்தின்படியே இந்த சிறு பிள்ளைகள் தாங்கள் பெற்றோர்களின் தவறுதலால கைவிடப்படுறாங்க நேசப்பா. அநேக பிள்ளைகளை பார்க்க நேசப்பா. ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நேசப்பா. நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பிடலாம் கூட எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நாங்கள் அறிஞ்சிருக்கோம் நேசப்பா. ஆனால் சிறு பிள்ளைகள் அவங்க பிஞ்சு வயசுல என்ன தாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று தெரியாமல் ரோட்ல அநேக இடங்கள்ல அடிமையாகவும் அநேக இடங்களில கூலி வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நேசப்பா. எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கு, அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு அநேக மக்களை நீங்கள் எடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் நேசப்பா. அநேக இடங்களில் சிறு பிள்ளைகளுக்கு உள்ள காப்பகங்கள் எல்லாம் இருக்கு நேசப்பா. அது எல்லாத்துலேயும் இன்னும் அநேக பிள்ளைகள்
ரோட்ல அதுவும் இல்லாம அநேக பிள்ளைகள் ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரசிக்கப்படுறதுக்கும் அவங்க நீங்க அழைத்து அவங்க மூலம் நிறைய உங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலமா உங்களுடைய தாசர்கள் மூலமா நீங்க அநேக ஜனங்கள்கிட்ட நீங்க பேச முடியாது ஜெபிக்கிறேன். அவங்க எல்லாரும் அந்த சிறு பிள்ளைகளை பாதுகாக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்குறேன் சுபா. நீங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்துங்க. ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே பதில் தர போயிருக்காக நம்ம ஒரு சிறப்பும் செலுத்துவோம். அடுத்ததாக விடுதலை கீதை பாட புஸ்தகத்திலே 24வது பாடலை நாம் பாடுவோம். ஒரு கவி மட்டும் விட்டு தண்ணீரை தேவாகிய ஜீவ நதியை இனி பொங்கி பொங்கி வா என்ற பாடலை பாடுவோம். விட்டு தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை செலுத்தரே ஆசீர்வாதியும் என்னை செலுத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கடைசியாக நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்திலே சந்தோஷங்களாகவும், குடும்பத்திலே தேவன், குறிப்பாக தேவன் நம்முடைய வீட்டை அவர் ஆட்சி செய்ய வேண்டும். சாத்தானின் எந்தவித தந்திரங்களோ எந்தவித சூழ்ச்சிகளோ நம்முடைய வீட்டில் இருக்காதபடி தேவன் நம்முடைய வீட்டை நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தலைவராய் நம் வீட்டிலே அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக என்னாகும் 24:5 ஒரு வாசிப்போம். என்னாகும் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நேரத்தில் தகப்பனே அப்பா தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே பேர் பேரா சந்திப்பீராக அப்பா. தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே உங்களுடைய கிருபை அப்பா சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலே குடும்பங்களிலே அப்பா தகப்பனே அமைதியின்றி அப்பா சந்தோஷம் இன்றி சமாதானம் இன்றி தகப்பனே அப்பா வேதனையோடு கண்ணீரோடு அப்பா எங்கே சமாதானம் கிடைக்கும் எங்கே சந்தோஷம் கிடைக்கும் என்று அங்கலாய்த்து திரிகிறதான அப்பா உங்களுடைய அப்பா பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே அப்பா. எந்த தேவன் தாமே அப்பா அவர்களோடு இருந்து தகப்பனே அவர்களுக்கு தேவையான எல்லா அப்பா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தகப்பனே நீர் பரத்திலிருந்து ஈவாய் நீர் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களுக்கிலே சமாதானம் காணப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்திலே இருக்கின்றதான ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்பா பெரியவர்கள் மத்தியிலே தகப்பனே ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு ஐக்கியம் நில வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலே தகப்பனே அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அப்பா குழந்தைகள் தகப்பனே செய்கிறதான அநேக தவறுகள் உண்டு தகப்பனே. இன்னும் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாதபடி பிள்ளைகளின் சொல் கேட்காதபடி பெற்றோர்கள் தான் போன போக்கிலே தான் கால் போன போக்கிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிற நிலைமை நீங்க காண்கிறப்பா. இப்படிப்பட்டதான அவர்களுக்குள்ளே காணப்படுகின்றதான அந்த பிசாசின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் இருந்து தகப்பனே நீர் தாமே விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானத்தை கொடு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீராக அப்பா. நீரே சமாதானத்தின் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருக்குள்ளே சமாதானத்தை ஐக்கியத்தோடு அவர்கள் வளரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே இன்னும் தகப்பனே அவர்கள் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா அவர்கள் சந்தோஷம் அடையும் இன்னும் வளர்ச்சி அடையும் தேவனை கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு தடை எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக அப்பா. உடைய வசனத்தின் மூலமாய் உடைய அப்பா வல்லமையின் மூலமாய் உடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமாதானத்தை நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமறையில் அநேக குடும்பங்களை அப்பா ஆபிரகாம் குடும்பம்
அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து தேவன் அப்பா இந்த நாட்களிலே அப்பா நீ தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பனே நீர் வாசம் செய்து தகப்பனே அப்பா சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து தகப்பனே அவரை நீ இந்த நாட்களிலே வளர செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தானுக்கு எந்த இடம் கொடுக்காதபடி சாத்தானின் சூழ்ச்சிகள் விழுந்து விடாதபடி பரிசுத்தமாய் தகப்பனே இந்த உலகத்தில் வாழும்படியா நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நான் பரிசுத்த ஆதரவு நீங்களும் பரிசுத்தராய் இருங்க என்று சொன்னீரே உங்களுடைய பரிசுத்திலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பீராக இந்த நாட்களிலே தகப்பனே நோய்கள் மூலமாய் தகப்பனே அநேக குடும்பங்களிலே தகப்பனே ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதபடி அங்கலாய்த்து தவித்துக் கொண்டு இருக்கின்றதான் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளிடம் நீ பேசுவீராக தகப்பனே அப்ப நீர் பேசி தகப்பனே எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா எல்லாருக்கும் கிருபையும் அப்பா நன்மை கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படி செய்வதற்காக நன்றி செலுத்தினோம் அப்பா. இன்னும் தகப்பனே எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் குற்றம் குறை எல்லாத்தையும் மன்னிக்க துதி கனமே செலுத்தினோம். மீண்டும் ஜெபிக்கிறோம் சொன்னது நல்ல பிதாவே ஆமென். கடைசியாக நம் தேவனுடைய நாமம் சொல்லி நாம் ஒரு ஜெபிப்போம். எலியோன் என்ற உன்னதமான தேவன் என்று சொல்லி நாம் துதிப்போம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து விஸ்பா அந்த வெள்ளம் உள்ள கரத்தில் துறசப்பா உங்களுடைய நாமங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்கள் வேதாகமத்தில் அநேக நாமங்கள் இருக்குது விஸ்பா. விஸ்பா நீங்கள் எலியோனாக இருக்கீங்க விஸ்பா. அவங்களுடைய நாமம் உயரம் உன்னதமான நாமன்றதை நாங்கள் பார்க்குறோம் விஸ்பா. விஸ்பா இந்த வேலையும் நாங்கள் ஜெபம் பண்ண ஒவ்வொரு ஜெபங்களையும் நீங்கள் கேட்டீங்க விஸ்பா. இந்த 2ஆம் நாள் ஜெபத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. விஸ்பா நீங்கள் எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதிலளிக்க போகிறதுக்காக நன்றி. நீங்கள் கூட இருங்க, நீங்கள் வழி நடத்துங்க, நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு நாம் வீட்டில் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்க எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எப்பொழுது ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறது. அதற்கு வேதம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? எந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபியுங்கள். எந்த சமயத்திலும் ஜெபியுங்கள். ஜெபிப்பதற்கு குறிப்பிட்ட சமயம்தான் ஜெபிக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை என கண்பானவர்களே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாலையிலே தேவனை தேடுகிற பழக்கம் நமக்கு வேண்டும். என கண்பானவர்களே, ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள், நல்லது. ஒரு நாளை முடிக்கும் பொழுதும் ஜெபத்தோடு முடியுங்கள், அதுவும் மிகவும் நல்லது. அந்த நாளை ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது மட்டும் நீங்கள் ஜெபித்தால் போதாது. நீங்கள் எந்த சமயத்திலும் ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கம் இருக்க வேண்டும். காலையிலே உங்களால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் ஒரு குற்ற மனசாட்சியை பிசாசானவன் உங்கள் உள்ளத்திலே கொடுத்து விடாதபடி காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பணி அந்த காலை நேரத்திலே பணிபுரிய வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்திருக்கலாம். ஆகையினால் குற்ற மனசாட்சிக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடவே வேண்டாம். உங்களுடைய பணியை முடித்து எந்த நேரத்தில் வீட்டிற்கு வருகிறீர்களோ அந்த நேரம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து முதல் நேரம் கொடுத்து மற்ற வேலைகளை உங்கள் வீட்டில் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து ஜெபித்து விடுங்கள். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு பிரதானமானவராயிருக்கட்டும். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வேலையை முடிக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்கள். என கண்பானவர்களே, அநேக நேரத்தில் நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு.
அது நடைபெறுவதற்காக அதற்கு முன்பதாக உபவாசிப்போம், ஜெபிப்போம், மிகவும் பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம் என்று கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு கன்வென்ஷனாக இருக்கலாம், ஒரு முகாமாக இருக்கலாம், ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு ஆயத்தப்பட்டு அதை செய்வதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண காரியமோ அல்லது மற்ற சில காரியங்களோ ஏதோ ஒரு காரியத்திற்காக அது நடைபெறுவதற்காக மிகவும் ஊக்கத்தோடு அதன் முன்பதாக அது நடைபெறும் வரைக்கும் நாம் செபிக்கிறோம். அது முடிந்த பிறகு என்ன செய்கிறோம்? எளிதாக ஒரு கூடி ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங்கை சொல்லிவிட்டு கடந்து போய்விடுகிறோம். பாருங்கள், ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கு ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறதற்காக கூடி வந்தோம். அவர் என்னுடைய நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் இணைந்து தினந்தோறும் மாணவனாய் நான் இருக்கும் பொழுது அவரோடும் இன்னொரு நண்பரோடும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப பழக்கம் எங்களுக்கு இருந்தது. தினந்தோறும் இரவு நேரம் நாங்கள் கூடி 3 பேராக ஜெபிக்கிறது உண்டு. அந்த நண்பர் திடீரென்று பல ஆண்டுகள் கழித்து என்னை சந்திக்க வந்தார். தன்னுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்க நீ வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். அப்பொழுது நான் அவரோடு சொன்னேன், எனக்கு நன்றாக நெருங்கி பழகி ஜெபிக்கிற இன்னொரு தேவ ஊழியர் இருக்கிறார், அந்த ஊழியரையும் சேர்த்து நாம் அழைத்து நாம் ஜெபிக்கலாம் என்று சொன்னேன். அந்த தேவ ஊழியர் அவர் முழு நேரமாக அவர் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய திருச்சபையில் போதகராக இருந்து கொண்டிருந்தார். அவர் என்னுடைய ஜெப உறவிலே நண்பராகவும் அவர் என்னோடு கூட பழகின ஒரு நல்ல ஒரு ஊழியர். ஆகையினால் நாம் 3 பேரும் இணைந்து ஜெபிப்போம் என்று சொன்னேன். ஆக அவரையும் நாங்கள் அழைத்த போது சந்தோஷமாக அந்த சகோதரரும் வந்தார். நாங்கள் 3 பேருமாக இணைந்து ஜெபித்தோம். அந்த நாள் உபவாசித்து ஜெபித்து முடித்தோம். முடித்த பின்பு நாங்கள் 3 பேரும் ஆகாரம் புசிக்க உட்கார்ந்தோம். 3 பேரும் நாங்கள் ஆகாரத்தை ஜெபித்து விட்டு புசிக்க ஆரம்பித்தோம். ஜெபித்து விட்டு புசித்து முடித்தோம். முடித்த போது எல்லாருக்கும் முன்பதாக அந்த என்னுடைய வெளியூரிலிருந்து வந்த போதகரான அந்த ஜெப நண்பர் அவர் சீக்கிரமாக புசித்து முடித்து விட்டார். நீங்கள் கொஞ்சம் எழுமுங்க, நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு மெதுவாக நாங்கள் வருகிறோம் என்று சொன்னபோது, இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நானும் உங்களோடு எழும்புகிறேன் என்று சொன்னார். நாங்கள் 2 பேரும் வேகமாக புசித்து முடித்து இப்போ எழும்பும்போது, இல்லை கொஞ்சம் உட்காருங்க என்று சொன்னார். என்ன இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழும்பாமல் உட்கார சொல்லுகிறாரே என்று சொல்லி யோசித்தேன். அவர் 2 கரங்களையும் அப்படியே குவிக்கிற வண்ணமாக அவர் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆகாரத்தை புசிக்க முன்னால் எப்படி நேரம் எடுத்து ஜெபித்தாரோ அப்படி முடித்த பின்பும் ஜெபித்தார். இந்த அனுபவம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் ஆவியானவர் என்கிட்ட பேசினார், நீர் அநேக காரியத்தை ஊழியத்தில் செய்கிறதுக்கு முன்னால் அதிகமாய் ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குகிறாய். ஆனால் ஜெபித்து அந்த வேலை முடிந்த பின்பு எனக்கு நன்றி சொல்வதற்கு, அந்த காரியத்திற்காக மறுபடியும் அதனுடைய தொடர்ச்சிகளுக்காக ஜெபிப்பதற்கு ஆரம்பத்தில் ஜெபித்தது போல நீ ஜெபிக்க மறந்து விடுகிறாய் அல்லவா என்று சுட்டி காட்டினார். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நான் எப்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டோ, அப்படி அது ஊழியத்திலோ அது குடும்பத்திலோ அது எந்த காரியத்திலோ அப்படி தேவனுக்கு நன்றி சொல்வதற்கும் அதன் தொடர்ச்சியான காரியங்களுக்கு ஜெபிப்பதற்கும் நேரம் ஒதுக்கி நன்றி சொல்வதையும் அதற்கு தொடர்ச்சியானவைகளுக்கு ஜெபிப்பதையும் என்னுடைய பழக்கமாக்கி கொண்டேன். என கண்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சமயத்தில் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவருடைய முகத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது?
ஒரு காரியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் ஜெபிக்கிறீர்களா? ஒரு காரியத்தை நடப்பிக்கும் பொழுதே ஜெபித்து கொண்டே நடப்பிக்கிறீர்களா? ஜெபத்தினுடைய தொடர்ச்சி அறுபடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறதா? காலையிலே ஜெபித்து விட்டேன், இரவிலே ஜெபித்து விட்டேன், மத்தியானத்திலே ஜெபித்து விட்டேன், அவ்வளவுதான் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, எந்த சமயமும் நீங்கள் ஜெபிப்பதற்கு ஏற்ற சமயமாக நீங்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சூழ்நிலைகள் ஜெப சிந்தையோடு உள்ளதாய் காக்கப்பட வேண்டும் என்கிறதை மறந்து போகாதிருங்கள். அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஜெப நாட்களில் உங்களை கொண்டும் உங்கள் வாழ்விலும் இந்த தேசத்திலும் உங்கள் ஜெபத்தின் மூலமாக ஒரு எழுப்புதலின் வல்லமையை காணும் மட்டும் அவர் கிரியையை, அவர் மகிமையை விளங்க பண்ணுவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நோக்கி பார்க்கிறோம். எந்த சமயத்திலும் நாங்கள் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட கிருபையால் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.